நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி. அவதூறு வழக்கு போட்டேன்னா 365 நாளும் 365 கோர்ட்டுக்கு நான் போகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் வேலை. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது. பரவாயில்ல, இருந்துட்டு போ. நம்மளை கெட்டவன் 4 பேர் சொன்னா நல்லவன் 40 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை எடுத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க. அவங்க 10,000 நல்ல விஷயம் செஞ்சு 10,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது. அதையும் சந்தோஷமா பாக்குறேன். ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க. எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான். அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன். ஒரு இழிச்சவாயனா நான் இருக்கேன். எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து காட்டுறேன். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும். பரவாயில்ல.